அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ரோமியோ திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை விநாயக் வைத்தியநாதன் இயக்கியிருக்கிறாரு. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன் மற்றும் குட் ஈவில் ப்ரொடக்ஷன் சார்பில் மீரா விஜய் ஆண்டனி தயாரிச்சிருக்கிறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இந்த படத்தை தமிழகமெங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. விஜய் ஆண்டனியுடன் இணைந்து மிர்னாலினி, யோகி பாபு, விடிவி கணேஷ், தலைவாசல் விஜய், இளவரசு, சுதா, ஸ்ரீஜா ரவி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி தன் குடும்பத்திற்காகவும் தன் எதிர்காலத்திற்காகவும் பணம் சம்பாதிக்க தென்காசி கிராமத்திலிருந்து மலேசியா சென்று போதிய வருமானம் கிடைத்தவுடன் சொந்த ஊருக்கு வருகின்றார். ஊருக்கு வந்த விஜய் ஆண்டனிக்கு திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகின்றனர் அப்பாவும் அம்மாவும், மாமா விடிவி கணேஷும். தனக்கு இன்னும் காதல் வரவில்லை, தனக்கு காதல் வரும்போது சொல்கிறேன் என்று சொல்ல, இந்த சூழ்நிலையில் தாத்தா இறப்புக்கு கதாநாயகி மிர்னாலினி ஊருக்கு வர, அந்த இறப்பு சம்பவத்தில் விஜய் ஆண்டனி மிர்னாலினியை பார்த்தவுடன் காதல் கொள்கின்றார். பின் மிர்னாலினியை திருமணம் செய்து கொண்டு அவர் ஆசைப்படி சென்னைக்கு குடியேறுகின்றார் விஜய் ஆண்டனி. சென்னை வந்தவுடன் தான் தன் மனைவியான மிர்னாலினிக்கு கதாநாயகி ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை தெரிந்து கொள்கின்றார் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியிடம் டைவர்ஸ் கேட்டு மிர்னாலினி டார்ச்சர் செய்கின்றார். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தன் மனைவி மிர்னாலினி சினிமாவில் கதாநாயக வேண்டும் என்ற லட்சியத்தை நிறைவேற்றினால் தன்னை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வாள் என மனைவிக்காக தயாரிப்பாளராகவும் நடிகனாகவும் ஆகின்றார். முடிவில் மிர்னாலினி விஜய் ஆண்டனியை கணவனாக ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. விஜய் ஆண்டனி நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சியிலும் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக மிர்னாலினி கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மற்றும் இதில் நடித்திருக்கும் யோகி பாபு, விடிவி கணேஷ், தலைவாசல் விஜய், இளவரசு, சுதா, ஸ்ரீஜா ரவி என அனைவருமே கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பரத் தனசேகர் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. ஃபாரூக் ஜே பாஷாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம். சொல்ல வந்த கதையை எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் விநாயக் வைத்தியநாதனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.